ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலையில வெளியாக இருந்த வீர தீர சூரன் படத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க. காலையில இறங்க வேண்டிய படம், இந்த படம் மாலை 6 மணிக்கு தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? உச்சநீதிமன்றம் ஏன் இந்த படத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க? படக்குழு எதற்காக ரூ. 2,00,00,000 குடுத்தாங்க? அந்த ரூ. 2,00,00,000 யாருக்கு கொடுத்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முழு விவரத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த படத்துக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது டேட் சொன்னதுக்கு முன்னாடி அந்த படம் 4 வாரம் தள்ளி போயிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நிறுவனம், அதாவது ஹெச்ஆர் ஃபிக்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனம் பி4யூ என்ற நிறுவனத்துக்கிட்ட நிதி உதவி வாங்கியிருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பைசா வாங்கியிருக்காங்க. சரி, பைசா மட்டும் வாங்கினதுக்கு இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, இந்த பி4யூ நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா, சரி ஓகே, நான் பைசா உங்களுக்கு தாரேன். அதுக்கு பதிலா நீங்க கூட ஒரு ஒப்பந்தம் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி 30 நாள் கழிச்சு ஓடிடில ரிலீஸ் ஆகும்ல. அந்த ஓடிடி உரிமைய நீங்க எங்கள்ட்ட தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பி4யூ நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹெச்ஆர் ஃபிக்சர்ட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. இதுக்கு ஹெச்ஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நாங்க ஓகே சொல்றோம். இந்த உரிமைய உங்களுக்கே தாரோம். நாங்க வேற யாருக்கும் குடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க கொஞ்சம் பைசா வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது படத்த எடுத்து முடிச்சாச்சு. இனி இந்த படத்த வெளிய இறக்கணும். சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி ரிலீஸ் டேட் எதுவுமே சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த படம் மார்ச் 27 ரிலீஸ் அப்படின்னு அ பட தரப்பினர்கள், ஹெச்ஆர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இந்த பணம் குடுத்தாங்கல்ல பி4யூ இந்த நிறுவனம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி படம் டேட் சொல்லிட்டாங்க. ஆனா எப்போ ஓடிடில ரிலீஸ், எப்போ ரிலீஸ்ன்னு டேட்டும் சொல்லலையே. ஆனா எப்படி படத்தோட டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணலாம்? ஆனா நமக்கு ஒண்ணும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பி4யூ இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதாவது இப்படி எங்கள்ட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. ஓடிடி ரிலீஸ் அது எதுவுமே சொல்லல. இந்த படத்த இறக்குறாங்க. இந்த படத்த இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்க உச்சநீதிமன்றத்துல அதாவது சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த இந்த வீரதீர சூரன் படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாது. தடை விதிச்சிருக்கு. அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இது வழக்கு தொடருது. தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில அ இந்த உச்சநீதிமன்றம் டெல்லியில உள்ள உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, இந்த பி4யூ இந்த நிறுவனத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட ரூ. 7,00,00,000 குடுங்க. குடுத்துட்டு அடுத்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. உடனே ரூ. 7,00,00,000 பெரிய பட்ஜெட்ல உடனே குடுக்க முடியாததுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆரும், பி4யூ என்ன பண்றாங்க, நிறுவனங்கள் சேர்ந்து பேசுறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது இந்த அளவு பெரிய பட்ஜெட்ன்னு என்னால தந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. கடைசியில அவங்க ரூ. 2,00,00,000 நின்னுட்டாங்க. சரியா? அப்ப நீங்க ரூ. 2,00,00,000 தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்துல நீங்க இந்த ஓடிடி ரிலீஸ் பத்தி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு தந்துரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூ. 2,00,00,000யும் அந்த ஓடிடில ரிலீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பி4யூட்ட எல்லாமே ஒப்பிக்கிறாங்க. சரியா? ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்த நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தகவல் குடுத்திருந்தாங்க. சரியா? முதல்ல இந்த படம் மார்ச் 27 அதாவது இன்று காலையில தான்
இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இந்த படத்தோட ஃப்ரீ புக்கிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா, பட் இந்த படம் வந்து தடை விதிச்சனால காலையில இறங்கல. சரி எல்லாமே ஓகே ஆகுனனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டிக்கெட் வாங்கியாச்சு. எல்லாருமே ஏமாறக்கூடாது. இந்த படத்த வந்து பார்த்தே தீரணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து இன்று மாலை 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்த படத்த வந்து வெளியிட்டிருந்தாங்க சரியா? இதனால தான் இந்த படத்துக்கு வந்து இவ்ளோ தடைகள் வந்துச்சு. அடுத்ததாட்ட இயக்குனர் அருண்குமார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இணையத்தில வந்து எல்லார்ட்டுமே மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. சாரி எங்களால இந்த டைமுக்கு வந்து இந்த படத்த வந்து வெளியிட முடியல. எங்களால ஈவினிங் தான் பண்ண முடிஞ்சது. நீங்க எல்லாருமே ஆவலோட இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனர் அருண்குமார் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வீடியோ வந்து இணையத்தில வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டு இந்த படத்துக்கு வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே ஆ போஸ்டர் அதாவது நம்ம ஜிவி பிரகாஷ் என்ன பண்றாங்கன்னா, முந்தின நாளே என்ன பண்ணாங்கன்னா, போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படம் நாளைக்கு காலையில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இந்த படம் வந்து நாளைக்கு காலையில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து இந்த படத்துக்காக அதிக தடைகள் வந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து 6 மணிக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ஆனா விக்ரம பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விக்ரம் எந்த ஒரு படம்னாலும் நான் ஒரு போல்டா நடிக்கிற ஆள். அதாவது ஒரு படம் வந்து ஒரு கதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, "இது பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா விக்ரம் அப்படி கிடையாது. "எனக்கு பிடிச்சிருக்கே, நல்லா இருக்கே, நான் பண்றேன், நான் பெஸ்ட்டா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விக்ரம் ஒரு படத்தோட கதை கேரக்டர் குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த ரோல் மாதிரியே மாறி என்ன பண்ணுவாங்கன்னா, நடிச்சு குடுப்பாங்களாம். சரியா? அது மட்டும் இல்லாம, முன்னாடி வந்து இடையில சாமி, அப்புறம் வந்து ஐ படம், ஜெமினி படம் இதெல்லாம் தான் நம்ம விக்ரம் அவங்க வந்து ஹிட் அதிகமா மாஸ் குடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு சில படங்கள் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் அதுல வந்து அவங்களுக்கு ஹிட் குடுக்கல. ஆனா, இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து இந்த வீரதீர சூரன் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. செம்மையா நடிச்சிருக்காங்களாம். பெஸ்ட்டா இருக்குதாம். ஆனா வந்து இந்த படம் வந்து ஒரு மாஸ் அடிக்கும். விக்ரமோட கேரக்டருக்காக மாஸ் அடிக்கும். அதனால அந்த அளவுக்கு பழைய ஹிட் மாரி இந்த படம் ரொம்ப ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட எல்லாருமே இருக்காங்க. பட் விக்ரமோட ஆக்டிங் பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஃபைட்டிங்கா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரியிலோட கேரக்டரா இருந்தாலும் சரி, ஒரு மிஸ்டேக்கே இல்லாம பெர்ஃபெக்ட்டா நடிப்பாங்க. மத்த ஆக்டர்கள்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது, ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கும். ஓரளவுக்கு இருக்கும். ஆனா, விக்ரம் வந்து அந்த கதைக்குள்ளே அப்படியே வந்து பொறந்தது மாரி, அந்த கதைக்காகவே பொறந்தது மாரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நடிகர். சரி, இந்த வீர தீர சூரன் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. பட் பார்த்துக்கிட்டு வேணா உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். இந்த படத்துல வந்து எப்படியும் பெஸ்ட்டா நடிச்சிருப்பாங்க. நான் அப்படின்னு வந்து நம்புறேன். ஏன்னா விக்ரம் பத்தி சொல்லவே வேண்டாம். சரி, இந்த படத்தோட தடைகள் எல்லாமே இவ்வளோதான். இப்போ எல்லாமே கிளியர் ஆயிட்டு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க விக்ரம் நடிச்ச வீரதீர சூரன் படம் வந்து யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் எப்படி இருக்குது? அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? பெஸ்ட்டா நடிச்சிருந்தாங்களா? அப்படின்னு ஏதாவது டீட்டெயில் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு இத பார்த்துட்டு ஒரு வீடியோ கூட போடலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.